கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஜெனிட்டா பெனிட்டான்னு 2 பேர் இருந்தாங்க. அப்போ ஜெனிட்டா கையில் ஒரு ஆப்பிள் இருந்துச்சா. அவள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த ஆப்பிள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னாலாம். உடனே பெனிட்டா இப்படி பார்த்துட்டு 2 பேர் திருப்பி நடக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி ஜெனிட்டா அவள் கையில் இருந்த ஆப்பிளை ஒரு கடி கடிச்சிட்டு, இந்த மாதிரி ஒரு ஆப்பிளை நான் சாப்பிட்டதே இல்லையே, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னாலாம். உடனே பெனிட்டா இப்படி பார்த்துட்டு, நீ மட்டும் சாப்பிட்டா அது எனக்கு எப்படி தெரியும், எனக்கும் கொஞ்சம் கொடுன்னாலாம். உடனே ஜெனிட்டா மறந்துட்டேன்னு சொன்னாலாம். இதே மாதிரி தான் நம்ம வேதத்தை கேட்டாலோ பார்த்தாலோ மட்டும் போதாது, அதை எடுத்து வாசித்து பார்த்து அதில் உள்ள சத்தியங்களை அறிஞ்சாதான் ஏசப்பாவோட இனிமைகள் நம்மளுக்கு புரியும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, நீங்களும் ருசித்து பார்த்து பாக்கியவானா மாறுங்க. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பென்சில் ஒரு இளசர்கிட்ட, நான் எத்தனை வாட்டி தப்பு செஞ்சாலும் என் தப்பை அழிச்சு நீ ஒன்னையே கரைச்சிக்கிறீ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த பென்சில் சொல்லுச்சு. அந்த இளையசர், நான் படைக்கப்பட்டதே அதுக்காண்டி தான், உன் தவறுகளை அழிக்க அழிக்க நீ அடுத்த கட்ட உயர்வுக்கு போய்கிட்டே இருக்கிறத நினைக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த இளையசர் சொல்லுச்சு. அதே போலதான் ஏசப்பாவும் நம்ம ஒவ்வொரு வாட்டி தப்பு செய்ய போதும் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட பாவத்தை ஏசப்பாவோட ரத்தத்தால கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கிடுறாங்க. எவ்வளவு பெரிய பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு ஏசப்பா தயாரா இருக்கிறாங்க. நீங்க அவர்கிட்ட வர்றதுக்கு ஏன் தயக்க காட்டணும்? பிரைஸ் தி லார்ட். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என் பேர் நான் பெரில். நான் ஒரு பாட்டு பாட போறேன். மலகான கண்களை கண்டதாலே முடிதென்று நினைத்தலாய் உயிர் வாழ்கின்ற யாரும் அறியாத என்னை நஞ்சாய நினைத்து தேடிக்கொண்ட நேசரே. இயேசுவின் செல்லங்கள். என் பேர் அருணிகா. தெரியா நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துடிப்பேன். கிரிகள் அதிசயமானவைகள், அதை நான் துமக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 139:14. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்றைக்கு உன்னை ரட்சித்தாரோ அன்றையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கிறதா? இன்னைக்கு யாராவது ஒரு கணவர் இந்த செய்தியை கேட்குறீங்களா? முதல்ல நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் என்ன தெரியுமாங்க? உங்க பக்கத்துல இருக்கிற உங்க மனைவியை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுல சந்தோஷம் மாறிட்டீங்களா? அடுத்து உங்க வேலை பார்க்குற இடத்துல சுற்றி உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. விசாரிங்க, ஏங்க கொஞ்சம் கவலையா இருக்கீங்க? அவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுல சமாதானம் இல்லை, என் கணவர் குடிக்கிறாரு. சொல்றாங்க, பயப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன், ஏசப்படுறேன். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எப்படி தெரியுமா? சப்பானி கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, 30 நாள் ஆனா கொஞ்சம் அது சிரிக்கும், முகம் பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு சில மாதங்கள்ல முகம் பார்க்கும். அடுத்து நினைச்சு குப்புற விழணும். என் ஃப்ரெண்டு பாருங்க, அவனுக்கு குழந்தை பிறந்து இப்போ குப்புற விழுகிறத எனக்கு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிவிட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, என் பிள்ளை குப்புற விழுந்துருச்சுங்க. அவன் ஒரு வாரமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன்னா டேவிட் அண்ணா ட்ரை பண்ணுதுண்ணா அவளால் கை எடுக்க முடியலண்ணா, அப்படியே ட்ரை பண்ணுறான். இப்போ ஒரு சக்ஸஸ், குப்புற விழுந்துட்டா. அடுத்து என்ன செய்யணும்? அப்படியே தவக்கிறது, எழுந்திரிச்சு உட்கார்றது. பார்த்தீங்களா, கொஞ்சம் வளருது. அது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நடக்கிறான், ஐயோ என் பிள்ளை நடக்கிறான், பேசுகிறான், அம்மான்னு கூப்பிட்றான், அப்பான்னு கூப்பிட்ற ஒரு வளர்ச்சி இருக்கணுங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்றைக்கு உன்னை ரட்சித்தாரோ அன்றையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கிறதா? உன்னுடைய ஜெப வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, வேத வாசிப்புல, ஊழியத்திலே கனிகள் இருந்த வாழ்க்கை இருக்குதா? அப்படி இல்லாட்டா நீ சப்பானி குழந்தைன்னு அர்த்தங்க. நிறைய பேர் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சப்பானி பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். நான் நினைப்பேன், நாம அந்த சப்பானி போலதான் இருக்கும். அந்த சப்பானியை குறித்து நான் யோசித்து தியானிச்சு பார்த்தேன். அந்த சப்பானி சர்ச்சுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. ஆவிக்குரிய சப்பானிகள் கிறிஸ்தவங்க போல சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க. இவ்வளவுதான் உள்ள சப்பானிகள் எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்குது, ஆவிக்குரிய சப்பானிகள் எல்லாம். இது வெளியில ஒரு சப்பானி உட்கார்ந்து இருக்குது. இந்த சப்பானிக்கு 2 பேருக்கும் ஒற்றுமைகள் என்னங்க? யோசிச்சு பாருங்களேன். இந்த வெளியில உள்ள சப்பானியும் தேவைகளுக்காக தான் அங்க சர்ச்சுக்கு வர்றான். உள்ள ஆவிக்குரிய சப்பானிகள் எதுக்கு நீங்க சர்ச்சுக்கு போற? ஐயோ என்னுடைய கிராமம் ரட்சிக்கப்படலை, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமம், இப்போ வேலை பார்த்து பட்டணத்தில் தங்கி இருக்கிறேன், இன்னும் என் கிராமத்தில் ஆலயமே கட்டலையே, கவலையா இருக்குதுங்க. அழுறதுக்கா நீ சர்ச்சுக்கு போற? என்னுடைய வேலை பார்க்குற இடத்துல இயேசு அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லணும், அதுக்காக நீ சர்ச்சுக்கு போற? நீ எதுக்கியா? உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்துக்கு தான் சர்ச்சுக்கு போற. அதான் ஆவிக்குரிய சப்பானிகள் அர்த்தம். அதுக்கு தப்புன்னு நான் சொல்லலை, அதுவும் இருக்கணும். ஆனா அதுக்கு மேல என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போகும்போது புறஜாதிகள் ரட்சிக்கப்படணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு பேர் இந்த அன்பை அறிஞ்சு கொள்ளல, இந்த இயேசுடைய அன்பை அறியலைங்கிற ஒரு பாரம் இருக்கணும்.
சர்ச்சில் போய் முழங்கால் பண்ணிட்டு அழணும், இருதயத்தை ஊற்றணும். அப்பதான் நீ செயல்படுகிற கிறிஸ்தவன் அர்த்தம். இவனும் என் குடும்பத்துக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி சப்பானி பிச்சை எடுக்க போறான். உள்ள சப்பானிகள் எல்லாம் அவங்களும் பிச்சை எடுக்க தான் போறாங்க. இதுல என்ன வித்தியாசம் தெரியுமாங்க? வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளியில உள்ள சப்பானி இருக்காங்க, புறஜாதி சப்பானி 9 மணிக்கு சர்ச்சுனா 8:30 வந்துருவான். இந்த ஆவிக்குரிய சப்பானிகள் என்ன செய்யும் தெரியுமா? 9 மணிக்கு சர்ச்சுனா 9:30 தான் வருங்க. 9:15 வருது, 9:30 வருது, 9:45 வருது, 10 மணிக்கு வருது. ஆனா இவன் நேரத்துக்கு வந்துருவான், நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவான். அப்பதான் அவனுக்கு பிச்சை கிடைக்கும். ஆனா அவங்க எல்லாம் சும்மா அப்படி நீட்டி நெளிச்சு வருவாங்க. அருமையான சகோதரனை, இந்த சத்தத்தை கேட்கிற நீ மனம் திரும்பு. பைபிள் வாசிக்கிறது முக்கியம் கிடையாது. அதை வாசித்து என்ன செய்யணும்? செயல்பாட்டுல காமிக்கணும். இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் வாசித்த வேதத்துல நெகேமியா ராஜா, அவன் ராஜா புறஜாதி தான். அவனுக்கு பாருங்க, தன்னை சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்காங்களா கவலையா இருக்காங்களான்னு சொல்லி தெரியுதுங்க. இந்த செய்தி கேட்குற நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, முதல்ல உங்க பக்கத்துல யார் இருக்கிறா, உங்க சுத்தி யார் இருக்கிறா. இன்னைக்கு யாராவது ஒரு கணவர் இந்த செய்தியை கேட்குறீங்களா? முதல்ல நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் என்ன தெரியுமாங்க? உங்க பக்கத்துல இருக்கிற உங்க மனைவியை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? உங்களை நம்பி தானே வந்திருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. மனைவி நீ சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? நீங்க அவங்களுக்கு உங்களை தாழ்த்தணும். அடுத்து என்னச்சுன்னு உங்க பிள்ளைகளை சந்தோஷமா நீங்க வச்சிருக்கீங்களா? மனைவி நீங்க என்ன யோசிக்கணும்? உங்க சுத்தில இருக்கிற கணவர் சந்தோஷமா இருக்காங்களா, பிள்ளைகள் சந்தோஷமா இருக்காங்களா? முதல்ல அதை யோசிக்கணும். உங்க மாமியாரை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? இல்ல மாமியார் செய்தி கேட்கலாம், உங்க மருமகளை நல்ல சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் தனக்கு சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன தேவை, என்ன உதவி நான் செய்யணும், என்ன உதவி செஞ்சா அவங்க சந்தோஷம் மாறுவாங்களே, என்னால என்ன முடியும் அப்படி யோசித்தாலே போதுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 வார்த்தை அன்பா பேசினாலே போதுங்க. இவ்வளவுதாங்க, அவங்க சந்தோஷம் மாறிடுவாங்க. இவன் விசாரிக்கிறான் பாருங்க, விசாரிக்கிறான். உனக்கு வியாதி இல்லைல்லப்பா, உங்களுடைய முகத்துல ஏன் இவ்வளவு ஒரு கவலை இருக்குது? அந்த கனிகள் எல்லாருக்கும் வரணும். கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு அப்படி ஒரு பிரதிஷ்டை உங்கள் வாழ்க்கையை செய்யுங்களையா. உங்க வீட்டுல சந்தோஷம் மாறிட்டீங்களா? அடுத்து உங்க வேலை பார்க்குற இடத்துல சுத்தி உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. விசாரிங்க, ஏங்க கொஞ்சம் கவலையா இருக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுல சமாதானம் இல்லை, என் கணவர் குடிக்கிறாரு. சொல்றாங்களா? பயப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்றேன். ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆக்குவார். உங்க கடன் பிரச்சனை தீரும். ஐயா, வாயில முத்தாங்க இருக்குது, ஒரு விசாரி ஐயா. இது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய வரம் ஐயா. நீ வாட்டுக்கு பைபிளை நாளெல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ண என்ன பிரயோஜனம்? முதல்ல ஒரு செயல்பாடு தொடங்க. உன்னை சுத்தி உள்ளவங்களை சந்தோஷம் மாத்துங்க. உங்களை சுத்தி யார் யாருன்னா இருக்காங்க? உங்க உறவுக்காரங்க இருக்காங்களா, உங்க நண்பர்கள் இருக்காங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களாங்க. அவன் ஒருத்தன் ரொம்ப பலகீனமா இருக்கிறான், ஒரு வியாதியா இருக்கான், உன்னால முடிஞ்சதை செய்ய. நீ பண உதவி செய்ய வேண்டாம், பண உதவி செய்ய வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு வியாதியாங்க, நான் உங்களுக்காக ஏசப்பாட்ட ஜெபிக்கிறேன், ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா, நேரம் ஒதுக்குறேங்க, பயப்படாதீங்க, இப்படி ஒரு ஆறுதல் வார்த்தை நீ சொல்லி பாருயா. உன்னை சுத்தி உள்ளவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க சந்தோஷமா வைக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த நெகேமியா ராஜாவுக்கு இருக்கிற அந்த கனிகள் இன்றைக்கு இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் இயேசுவின் நாமத்தால வருவதாக. கிறிஸ்தவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட கனிகள் வருவதாக. தேவனுக்கு பிரியமானவன் அப்படிங்கிற நல்ல சாட்சிய கொடுத்திருக்கிறாங்க. எப்படி ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவரா வாழ்ந்தாரு, ஏனோக்கு எப்படி ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்ந்தாரு. உலகம் முழுவதும் பாவத்துல இருந்துச்சே, பாவத்துல இருக்கும்போது எப்படி ஒரு மனிதர் மாத்திரம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்களிடத்திலே வேத வாக்கியங்களை நீர் விளக்கி காட்டிய போது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல, ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் எங்கள் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதை நாம் தியானிப்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆண்டவர் ஏனோக்கின் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேச முடியுமா, முடியாதா? நிச்சயமாய் முடியும்.
இன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏனோக்குடைய வாழ்க்கையை கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சு, ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இருக்குதா, ஏனோக்குடைய வாழ்க்கையை ஆண்டவர் பாராட்டுறதுக்கு நற்சாட்சி கொடுத்துருக்கிறார். என்ன சாட்சி அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமானவன் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை யார் கொடுத்துருக்குறாங்க? ஆண்டவர் ஏனோக்குக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆபேலுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்தாங்க? நீதிமான் அப்படிங்கிற நற்சாட்சியை கொடுத்தாங்க. ஏனோக்குக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? தேவனுக்கு பிரியமானவன் அப்படிங்கிற நல்ல சாட்சியை கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவரா வாழ்ந்தாரு, ஏனோக்கு எப்படி ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்ந்தாரு, உலகம் முழுவதும் பாவத்தில் இருந்துச்சே, பாவத்தில் இருக்கும்போது எப்படி ஒரு மனிதர் மாத்திரம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். இது ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் ஏனோக்க குறித்து போடப்பட்டிருக்கிறது. நம்ம ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 21வது வசனத்தில் ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாட்கள் எல்லாம் 365 வருஷம். 65 வயசுல மெத்துசலாவை பெறாரு. அடுத்து 300 வருஷம் உயிரோடு இருந்து அவர் குறித்து சொல்லப்படுகிற காரியம், தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம உள்ளத்துல வர்ற காரியம் என்னதுதான்? ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரியா. அதனாலதான் ஆண்டவர் அவரை தேவனுக்கு பிரியமானவன் அப்படிங்கிற ஒரு நல்ல சாட்சியை கொடுக்கிறாரு. அவர் மரணத்தை காணாதபடிக்கு என்ன செய்யறாரா? எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அவர் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு ஒரு நிழலாட்டமாக இருப்பதை போல ஒரு தேவனுடைய மனிதர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஏனோக்கினுடைய முக்கிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிடுறோம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை தான். நம்ம எல்லாருக்கும் நிறைய மணிக்கணக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு ஆசை, ஆண்டவருடைய குரலை கேட்கணும்னு ஆசை, அவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும்னு ஆசை, ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும்னு ஆசை தான். நிறைய நேரத்தில் என்ன யோசிக்கிறோம்? சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நேரத்தை என்ன செய்வோம்? ஜெபிக்கிறதுக்கு ஒதுக்குவோம். அல்லது அதிகாலையில் இந்த நேரத்தை நம்ம என்ன செய்வோம்? ஜெபிக்கிறதுக்கு ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் அதுக்கு நம்ம ஒதுக்கிக்கிட்டே இருப்போம். ஆனால் என்ன செய்வோம்? பல வேலைகளை பார்த்து நைட்டு 9 மணிக்கு எப்படியாவது இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நினைப்போம். 9 மணிக்கு அப்படி பைபிளை திறந்த உடனே அப்படியே நம்ம கண்ணெல்லாம் என்ன செஞ்சிடும்? சொக்கிரும். பவுல் தான் 3வது 4வது வானத்துக்கு போனார். நம்ம எத்தனை வானத்துக்குனாலும் போறதுக்கு ரெடியா இருப்போம். அந்த அளவுக்கு வார்த்தைகள் ஒண்ணுமே தெரியாது. ஜெபம்னு ஆரம்பிப்போம், அடுத்து நம்மள அறியாமே தூங்கிடும். அப்போ ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா சாரி ஆண்டவரே, ஜோமனும் நினச்சி என்னால் ஜோமன முடியல, சாரி, காலையிலே நான் 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு 5 மணி ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஜோமனிடுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு படுப்போம். அலாரமும் அடிக்கும், அது கரெக்டாக அடிச்சிரும் பாருங்க. அலாரம் அடித்தா என்ன நினைப்போம்? 5 நிமிஷத்தில் என்ன செய்வோம்? எழும்புவோம் அப்படின்னு நினைப்போம். அது என்ன செஞ்சிடும்? மணிக்கணக்காக ஓடி போயிடும். நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி 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 வச்சு அது நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் ஒதுங்கின ஒரு பார்ட்டாகவே போயிடுது. ஆனால் ஏனோக்குடைய வாழ்க்கை தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையா. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போடப்பட்டிருக்குதா? ஹி வாக்ஸ் வித் காட். ஆண்டவரோடு நடந்தான். நம்ம 2 பேர் வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் பேசாமையே 30 நிமிஷம் நம்ம போயிட முடியுமா? இல்லவே இல்லை. பேசிட்டே போவோம். நம்ம என்ன காரியங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது, நம்முடைய காரியம் எல்லாத்தையும் பேசிட்டே தான் என்ன செய்வோம்? போவோம். அப்போ ஒரு 2 பேர் ஒருமித்து நடந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஒன்னா இருக்கும். அதே போலதான் ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்து போகிற ஒரு அனுபவத்தில் இருந்தாராம். அவருடைய காரியம் என்னன்னா, சஞ்சரிக்கிற வாழ்க்கை, டே டு டே லைஃப்ல, ரொட்டீன் லைஃப்ல, அன்றாட வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாராம். நம்ம நேரத்தை ஜெபத்திற்காக ஒதுக்கி நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோமேன்னு சொல்லி நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிடுவோம். விடிஞ்ச உடனே ஐயோ இன்னைக்கு ஜோம்னாம என்ன செஞ்சிருச்சு, விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போகிறது, ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும், ஜெபத்துக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கணும், அது முக்கியமான தேவை தான். ஆனாலும் 24 மணி நேரமும் அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் வேணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டா ஏனோக்கு இருக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? ஆண்டவர் சொல்றாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? 24 மணி நேரமும் ஜெபிக்க முடியுமா? 24 மணி நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? இல்லை. 24 மணி நேரமும் தூங்க முடியுமா? இல்லை. 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இல்லை. ஆனால் இடைவிடாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அது என்ன காரியம்? இல்லை.
24 மணி நேரமும் அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கிற எனக்கு தெரியல. ஆனால் 24 hours நம்ம ஒரு காரியத்தை நேர்த்தியாக செய்வோம், சுவாசிப்போம். ப்ரீத் பண்ணுறது நம்ம இடைவிடாமல் செஞ்சுட்டே இருப்போம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது, தூங்கிட்டே இருக்க முடியாது, வேலை செஞ்சுட்டே இருக்க முடியாது, சுவாசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் எதற்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஆண்டவரை நினைக்கணும்னா நம்ம சுவாசம் போல நம்முடைய ஜெபம் இருக்கணுமா, ஏனோக்கு போல சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணுமா. ஏனோக்கு ஆண்டவரோட சஞ்சரிக்கிறதுக்காக, ஆண்டவரோட நடக்கிறதுக்காக எங்கேயோ குடும்பத்தை விட்டு ஒரு வனாந்திரத்துல போய் இருக்கல, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா தான் நான் ஆண்டவரோட வாக் பண்ண முடியும்பா அப்படின்னு சொல்லி நடக்கல. 65 வயசுல மெத்துசலாவை பெறாரு, போடப்பட்டிருக்குது. 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். அப்படின்னா அவருடைய ஃபேமிலி லைஃப், ரொட்டீன் லைஃப், குடும்ப வாழ்க்கை, குடும்பத்துல மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம், சமுதாயத்துல இருக்கிற இடத்துல செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே என்ன செஞ்சாரா, ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்த அனுபவத்தை ஏனோக்கு பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், இது உலக காரியம், இந்த பாத்திரத்தை விளக்குறது, வேலை செய்கிறது, டீச்சராக இருக்கிறது, பேங்க்ல வேலை செய்கிறது, இதெல்லாம் உலக காரியம். ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம் நினைக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியம் அப்படி நமக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்யணுமா, தேவநாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன செஞ்சாலும் நம்ம ஆண்டவரின் நாமத்தின் மகிமைக்காக தான் செய்கிறோம். அதுதான் புதிய உடன்படிக்கையின் சத்தியம் நமக்கு சொல்லுகிற காரியம். ஒருவேளை வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அவங்க ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அவங்க பேங்க் மேனேஜருக்கு பயந்து அவங்க காரியத்தை செய்யக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறார், ஆண்டவருடைய வேலை அப்படின்னு சொல்லி உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவருக்காக செய்யும் போது அதுவும் ஒரு ஊழியம் தான். எதை செய்தாலும் அதை மனுஷருக்காக செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்வோம். அப்போ இது ஆவிக்குரிய காரியம், இது உலக பிரகாரமான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கவே வேண்டாம். தேவன் தந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கை, எனக்கு ஊழியத்தை தந்திருக்கிறாரா, முழு மூச்சோடு ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும். எனக்கு ஒரு ஒர்க் தந்திருக்கிறாங்களா, இதை மாதிரி ஒரு வேலை இருக்குதா, இதை மாதிரி ஒரு தொழில் இருக்குதா, வேலையோ ஏதோ ஒரு பிஸ்னஸோ என்ன காரியம் இருந்தாலும் அதில் நான் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த ஏனோக்கு அவருடைய ஃபேமிலி லைஃப்ல இருந்துட்டே இருக்கிறாரு, அதோட சேர்ந்து ஆண்டவரோட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார். நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலையா இருக்கலாம், காலையிலே முழிச்ச உடனே ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது என்ன, ஏசப்பா குட் மார்னிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவரே நான் இன்னைக்கு இப்போ ப்ரேயருக்கு போகிறேன், யார் பேச போகிறாங்கன்னு தெரில, என் கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நம்ம ஆண்டவரோடு பேசிக்கிட்டே காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். ஆண்டவர் என்னுடைய வாலிப காலத்தில் ஆண்டவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வாழ்க்கையின் நிறைய காரியங்கள் நெருக்கத்தில் என்னைய கொண்டு போய் வச்சுச்சு. எத்தனை வயது அப்படின்னு சொன்னால் 17-18 வயதில் வாழ்க்கையின் நெருக்கங்கள். எப்படி இந்த செஸ் விளையாடும்போது மற்ற ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு காயின் நகர்த்துறவங்க இந்த காயினை நகர்த்த முடியாத அளவுக்கு செக் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த பக்கமும் என்ன செய்ய முடியாது, திரும்ப முடியாது. அதே போல் ஒரு செக் வச்ச ஒரு பாயிண்ட் போல் என்னுடைய வாழ்க்கையின் டீன் ஏஜில் 17-18 வயதில் இப்படி ஒரு குடும்ப சூழ்நிலையினால நான் இருந்தேன். படிக்க போகணும்னு ஆசை, படிக்க போக முடியல. குடும்பத்தில் எல்லா குடும்பத்தின் பொறுப்புகளையும் ஆண்டவர் 17 வயதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். கிறிஸ்தவ பெற்றோருக்கு ஒரு கிறிஸ்தவ கிராமத்தில் எல்லா கிறிஸ்தவ முறையின்படி தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஆனால் கன்வென்ஷனில் வந்து பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க, நான் இத்தனை மணி நேரம் ஜெபிச்சேன், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்கும், நாளையிலேருந்து நம்மளும் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழங்கால் போட்டு ஜோம்னுவேன். அகில உலகத்துக்கு, மிஷினரிகளுக்கு, மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜெபிச்சு மணியை பார்ப்பேன், 5 நிமிஷம் கூட போயிருக்காது. அப்போது நான் நினச்சேன், இது எப்படிரா நம்மளும் தான் ஜெபிக்கிறோம், நமக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே போக மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி நினச்ச ஆள். அப்படி இருக்கும்போது நான் சொன்னது போல் குடும்பத்தின் நெருக்கத்தின் மத்தியில் நான் இருக்கிறேன். என்ன செய்யன்னு தெரியல. ஆண்டவரே உங்களை விட்டால் எனக்கு வேற யாருமே இல்லைப்பா, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. எதிர்காலம் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு, எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாயிடுச்சு. படிக்க போக முடியுமான்னு தெரியல, சமைக்க வீட்டில் தெரியுமான்னு தெரியல, குடும்பத்தின் காரியங்களை எல்லாம் நான் நேர்த்தியாக செய்ய முடியுமான்னு தெரியல. ஆண்டவரே ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு இவ்வளோ பெரிய பாரத்தில் நிற்க வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சாயங்கால வேளையத்தில் என்னுடைய இருதயத்தில் பயங்கர பாரம், கவலையாக இருக்குது. என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அம்மா பக்கவாதத்தினால திடீர்னு பாதிக்கப்பட்டு இடது கை, இடது கால், இடது பக்க உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து ஒரு பொம்மை போல் ஆயிட்டாங்க. அப்போது குடும்பத்தினுடைய அவங்க செஞ்ச எல்லா பொறுப்புகளையும் செய்யணும், அவங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் செய்யணும். அதனால் எதிர்கால படிப்பெல்லாம் கேள்விக்குறியாகி நின்றுச்சு.
அப்போது ஒரு நாள் நினச்சேன், ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா எனக்கு உங்களை விட்டா யாருமே இல்லை, என் கவலைகளை நான் வேறு யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் இந்த அப்பாட்ட அலாரம் கிளாக் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அலாரம் கிளாக் விடிய காலம் 3 மணிக்கு அலாரம் வச்சேன். அலாரம் அடிச்சிச்சு. யாரும் இல்லாத ஒரு ரூம்குள்ளே போய் டைனிங் ரூமில் போய் கதவை மூடினேன். முழங்கால் போட்டு கண்ணை மூடி கையை குப்பி ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி நான் ஃபார்மலாக ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்கவே தெரியாது ஆண்டவரே. எல்லாருக்கும் நான் ஜோம் பண்ணிடுவேன், ஆனால் 5 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு ஜெபிக்க தெரியாது. இன்னைக்கு ஒன்று செய்கிறேன்ப்பா, 2 பேர் உட்கார அளவுக்கு நான் போர்வையை விரிச்சுக்கிறேன். ஒரு பக்கம் நான் உட்காந்துக்கிறேன், இன்னொரு பக்கம் நீங்கள் உட்காந்துருக்குங்க ஆண்டவரே. என்னெல்லாம் என் காரியம் இன்னைக்கு நான் என்னெல்லாம் வேலை செய்ய போகிறேனோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதுதான் ஜெபம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னேன். 2 பேர் உட்கார அளவுக்கு போர்வையை விரிச்சுக்கிடுவேன். விரிச்சிட்டு நான் ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிடுவேன், ஏசப்பா நீங்கள் இதில் உட்காந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏசப்பா காலையில் 6:30 ஒரு அன்னை வெளியில் வேலைக்கு கிளம்பணும், அதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடெல்லாம் செய்யணும், எனக்கு அதெல்லாம் செய்ய தெரில இல்லை ஏசப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இன்னொரு நாள் ஜோமனை, ஏசப்பா இன்னைக்கு இந்த சமையலை செய்வோன்னு நினச்சேன், இந்த உப்புமா செஞ்சால் கூட அது உதிரியா இல்லைன்னா எங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது, நான் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு உதவி செய்வீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்பேன். அம்மா ரொம்ப வெயிட்டாக இருக்கிறாங்க ஆண்டவரே, ஒவ்வொரு முறை அவங்கள கட்டிலிருந்து தூக்கி கீழே படுக்க வச்சு ஃபிசியோதெரப்பி செஞ்சு அவங்க காரியங்களெல்லாம் செய்கிறதுக்கு அவங்கள ஒவ்வொரு முறை தூக்கும் போது எனக்கு நெஞ்செலாம் வலிக்கு ஆண்டவரே, நான் தூக்குறப்போ நீங்களும் எனக்கு ஒரு கை கொடுத்துக்கிடுவீங்களா ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்பேன். பாத்திரத்தை விளக்கும் போது ஒரு ஜோம் பண்ணுவேன், இந்த எல்லா பாத்திரத்தையும் வேகமாக விளக்கிறேன் சாமி, ஆனால் இந்த பால் பாத்திரத்தை மட்டும் இந்த இரும்பு கம்பினாரை வச்சு தேய்க்கிற மாதிரி இந்த ஒரு காரியம் என் உள்ளத்தில் ஒட்டிக்கிட்டே இருக்குப்பா, எனக்கு வலிச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க என்ன ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுவேன். சப்பாத்தி மாவை பிசையும் போது ஜோம் பண்ணுவேன், வேகமாக போட்டு பிசைஞ்சு அவசர அவசரமாக செஞ்சால் சவைக்கவே முடியாது, இந்த 2 சென்னிக்கரையும் வலிச்சு போயிடும், அப்படி ஒரு ஹார்டாக ஒரு சப்பாத்தி சுடுவேன். ஆனால் என்னைக்கெல்லாம் நல்ல நேரம் எடுத்து அழுத்தி தேய்ச்சி குத்தி உடைச்சி பிசைஞ்சு சாஃப்டாக அன்னைக்கு நம்ம சப்பாத்தி செஞ்சோன்னா சாஃப்டாக இருக்கும். அப்போ செஞ்சு முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சோடனே டைரி எழுதுவேன், ஏசப்பா அன்னைக்கு வேகமாக செஞ்சுட்டேன், அது சவைக்க கூட முடியல, இன்னைக்கு எல்லாம் நல்ல குத்தி தேய்ச்சி உடச்சி நொறுக்கி பிசைஞ்சனால சப்பாத்தி எவ்வளோ மென்மையாக இருந்துச்சோ அதே போல் என்னுடைய சுபாவமும் மென்மையுள்ளதாக மாறும்படிக்கு என்னையும் தேய்ச்சிருங்க ஆண்டவரே, என்னையும் குத்திருங்க ஆண்டவரே, என்னையும் உடைச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அதில் அந்த டைரியில் நான் எழுதி வச்ச ஞாபகம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த காலை வேளையில் அவர் நம்ம கூட உட்கார்ந்து அவர்கிட்ட எல்லா காரியங்களையும் பேசுனதுனால பகலில் என்ன செஞ்சாலும் ஏசப்பா என் கூட இருக்கிறாருங்கிறத உணர முடிஞ்சிச்சு. அப்போ இதுதான் ஆண்டவரோட சஞ்சரிக்கிறதுலாம் எனக்கு தெரியல, நான் ஆண்டவரோட சஞ்சரிச்சுட்டேன்னு நான் சொல்லவும் வரல, ஆனால் அந்த நாட்கள் தான் அவர் கூட இருந்து என் கையை பிடிச்சிட்டு வழி நடத்தின நாட்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிருபையினால் நிற்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெப நேரம் ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி விடாதபடிக்கு, ஒதுக்கி அந்த நேரம் அப்படியே மிஸ் பண்ணி விடாதபடிக்கு என்ன செய்கிறோமோ, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணலாம், கிச்சனில் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், எல்லா நேரத்துலையும் ஆண்டவரே என் கூட உட்காந்துக்கங்கப்பா, ஆண்டவரே இந்த காரியம் பாருங்க, நான் இதை நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன், என் மாம்ச சுபாவம் இப்படி தான் இருக்குது, பவுல் சொல்கிறத போல என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இல்லை என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா, இப்படி கோபமாக நினச்சிட்டேன் பாருங்களேன், அவங்கள நான் குறைவாக நினச்சிட்டேன், அவங்கள மேன்மையாக நினைக்கல, இவங்கள நான் ரொம்ப அற்பமாக நினச்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு அப்போ உடனுக்குடன் ஆண்டவர்கிட்ட நம்முடைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன் ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டு ஈஸியாக நமக்கு ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவ கரைன்னு வச்சிருக்கிறார்ல, அந்த கரையிலிருந்து எனக்காக அவர் ஜீவ கிரீடத்தை வச்சுட்டு மகளேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார்ல, அந்த கரை வரைக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் தேற்றரவாளனாகி அவர் நம்மளை கூட்டிட்டு போயிடுவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லவே இல்லை. ஒவ்வொரு முறையும் சின்ன பிரச்சனை வரும்போது, சின்ன மனஸ்தாபம் வரும்போது, சின்ன காரியம் நம்ம நீர் வெடிக்க வர்றது மாதிரி நம்முடைய இருதயம் கவலைப்படும் போது உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம். அப்போ எனக்கு ஒரு நாள் கடற்கரையில் நிற்கும்போது ஞாபகம் வந்தது, கடற்கரையில் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா அழகா அலை வந்து என்ன செய்யுது, அந்த ஓரத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் என்ன செஞ்சிரு மேலே பட்டு அது கழுவிக்கிட்டே இருக்குது, அதனால அந்த மண் அப்படி குருத்து மண்ணாக இருக்கு, ஒரு அழுக்கு கூட இல்லாத ஒரு மண்ணாக இருக்குது. அதே மாதிரி தான் ஆண்டவரே ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் ரத்தம் எங்கள் மேலே என்ன செஞ்சு வரட்டும், பாய்ந்து வரட்டுப்பா, ஒவ்வொரு நொடி
நொடியும் எங்களுடைய சிந்தனையில பாவம் செஞ்சிடறோப்பா. ஒவ்வொரு நொடியும் ஒருத்தங்களை பார்த்து ஒரு வார்த்தையில பாவம் செஞ்சிடறோப்பா. ஒவ்வொரு நொடியில நாங்க பார்க்கிற பார்வையில உங்களுக்கு பிரியமில்லாம நடந்துடுற ஆண்டவரே. எப்படி கடல் அலைகள் அந்த ஓரத்துல இருக்கிற மண்ணை ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா சலிச்சே போகாம இரவும் பகலும் கழுவி கழுவி அந்த மணல் குருத்து மண்ணா இருக்கிறது போல எங்களையும் நீங்க அப்படி ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தது உண்டு. நான் வெளியில இருக்கும் போது கூட நல்லா ஜெபிச்சேன். ஆனா முழு நேர ஊழியத்துக்குன்னு வந்துட்ட பிறகு என் ஜெப நேரம் என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற நிறைய பேருடைய காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நான் சொல்றேன், ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அது தனிப்பட்ட உறவு தான். என்னை சுத்தி சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவை அந்த இருக்கிற சூழ்நிலைகளையோ அல்லது இருக்கிற மனிதர்களோ இருக்கிற இடமோ நம்ம அதை என்ன செய்யறது இல்லை, நிர்ணயிக்கிறதே கிடையாது. நோவாவை குறித்து போட்டிருக்க. அடுத்து யார் ஆண்டவரோடு சஞ்சரிச்சாங்கன்னா நோவாவை குறித்து அவர் ஆண்டவரோடு சஞ்சரித்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. நோவாவை பத்தி என்ன போட்டிருக்குன்னா, நோவா இருந்த காலத்துல மக்கள் அவ்வளோ பாவம் செஞ்சாங்க. அவங்களுடைய பாவத்தை பார்த்து ஆண்டவருடைய இருதயம் மனஸ்தாபப்பட்டுச்சு. ஆனா வேதம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்குது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது, அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எல்லாரும் பாவம் தான் செஞ்சாங்க. எல்லாருடைய சூழ்நிலைகளை எல்லாருடைய வே ஆஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருந்துச்சு, கலாச்சாரம் வேற மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்கு பிடிச்சமானது எல்லாம் வேற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நோவாங்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் அந்த இடத்துல பார்த்தார். நம்ம நிறைய நேரத்தில் சூழ்நிலையை சொல்கிறோம், அங்கே இருக்கும்போது கூட நான் அதிகாலை ஜெபிச்சேனே, இப்போ இல்லையே, இல்லவே இல்லை. அதை நம்ம இருக்கிற இடத்தையோ நம்ம இருக்கிற சூழ்நிலையோ காரணம் காட்ட முடியாதது. நானும் தேவனும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் அது எங்கே இருந்தாலும் நான் தான் அதுக்கு முயற்சி செய்யணும். நான் விட்டுட்டேன்னு சொன்னால் அது என் கையை விட்டு போயிடும். ஆண்டவரோடு இருக்கிற உறவு, ஆண்டவரே இதுக்கு நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் உங்களையும் என்னை அழைக்கிறார். இந்த இரண்டாவது நபர் முன்னோர்கள், நற்சாட்சி பெற்ற முன்னோர்களுடைய வரிசையிலே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டும்படியாய் ஏனோக்கு என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை நமக்கு முன்பதாக நிறுத்தி சொல்றார். ஏனோக்கு சொல்வார், ஏனோக்கு இருந்தால் சொல்வார், நான் 65 வயசுல எங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஆரம்பிச்சிச்சு, ஆனால் 365 வருஷமா நான் ஆண்டவரோடு நடக்க ஆண்டவர் உதவி செஞ்சார்னு சொல்வார். இதை குறித்து ஒரு ஏனோக்கை குறித்து ஒரு புத்தகத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக வாசித்த ஞாபகம். அந்த புத்தகத்தில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, அந்த புத்தகத்தின் ஆக்கியோன்னு ஒரு கற்பனையோடு அந்த காரியத்தை எழுதியிருந்தாங்க. என்னன்னா, ஏனோக்கும் ஆண்டவரும் எப்பயுமே பேசிட்டே நடந்து போவாங்களாம். அவரோடு ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஏனோக்கு பேசிக்கிட்டே போவாங்களாம். ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டே ஏனோக்கும் ஆண்டவர் பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே இருந்தாங்களாம். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்களாம். ஏனோக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர்கிட்ட பேசினாராம். பேசிட்டு திடீர்னு பார்க்குறாரு, ஆண்டவரே ரொம்ப இருட்டிருச்சுப்பா, ஐயோ நான் என் வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி ஏனோக்கு சொன்னாங்களாம். சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரா, ஏனோக்கு நம்ம உன் வீட்டில் இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம்ப்பா, என் வீடு தான் கிட்ட இருக்கு, நீ என் வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி ஏனோக்கு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அதனால தான் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொன்னார். அது ஒரு சின்ன கற்பனையா இருக்கலாம், ஆனா உண்மை பாருங்களேன். ஆண்டவர் சொன்னாரா, ஏனோக்கு இங்கிருந்து உன் வீட்டுக்கு நீ போனா அது ரொம்ப தூரம்ப்பா, என் வீடு கிட்ட இருக்கு, என் வீட்டுக்கு வர்றியா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாராம். என்ன போட்டிருக்குது, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமுள்ளவனா இருந்தான். நம்ம எப்போ தெரியுமா ஆண்டவரோட நமக்கு பேசணுங்கிற ஆசை வரும், ஆண்டவரை முதல்ல நேசிச்சா அந்த ஆசை வரும். அவர் தான் என் வாழ்க்கைக்கு எல்லாம் அப்படின்னு நினைச்சா எனக்கு ஒரு ஆசை வரும். அவங்க தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஆசை இல்லை, ஆண்டவரை பிரியப்படுத்தணுங்கிற ஆசை இல்லாதவர்களால தேவனோடு சஞ்சரிக்க முடியவே முடியாது. ஆண்டவரை உங்களை நான் பிரியப்படுத்தணும்ப்பா, நான் என்ன செஞ்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நான் என்ன செஞ்சா நீங்க சிரிப்பீங்க ஏசப்பா, நான் ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்க கவலையா இருக்கிறீங்களா? ஒரு அக்கா சொல்லுவாங்க, அவங்கள எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு திடீர்னு மனசுல குறுகுறுன்னு இருந்துச்சுன்னா சொல்லுவாங்களா, ஏசப்பா இப்போ நீங்க என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா அழுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். கவலையா இருக்கீங்களா என்னை பார்த்து? அது என்னுடைய ஆவியில நான் உணர முடியும், ஆண்டவரத்துல என் மேல கவலையா இருக்கிறாருன்னு உணர முடியும், உடனே ஜோமுனுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்க இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அவரை முதல்ல நேசிக்கணும், அவரை பிரியப்படுத்தணும்னு காரியம் இருக்கணும். நமக்கு பிரியமானவங்க கூட தான் என்ன செய்ய முடியும், பேசிக்கிட்டே இருக்க முடியும். எவ்வளோ மணி நேரம்னாலும் என்ன செய்ய முடியும், பேசிக்கிட்டே இருக்க முடியும். சுவாசம் போல நமக்கே தெரியாம மேட்ரே இருக்காது, ஆனால் பேசிக்கிட்டே இருப்போம். வாக்கிங் முடிஞ்சு வந்துட்டு ஐயோ என்னக்கா இன்னும் அதை பேசணும்னு நினைச்சேன், அதை விட்டுட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நமக்கு பிரியமானவர்களோடு பேசிக்கொண்டே இருப்பதை போல
பேசுகிற ஒரு அனுபவம், ஏனோக்கின் அனுபவம், சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி, ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி ஆசையோடு வந்திருக்கிற உங்களிடத்திலும் என்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. மகனே, மகளே, நீ என் மேலே பிரியமா இரு, என் மேலே நீ ஆசையோடு நீ செய்கிற ஒவ்வொன்றையும் என்கிட்ட காட்டு. ஒரு குட்டி பிள்ளை ஸ்லேட் வாங்கி கொடுத்த உடனே ஏதாவது கிறுக்குனா உடனே அம்மா கிட்ட கொண்டு வந்து காட்டு. ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லி கை தட்டினோடனே இன்னும் கொஞ்சம் அழுத்தி என்ன செஞ்சுட்டு வரும். அதில் அர்த்தமே இருக்காது, ஆனால் அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டணும். ஏன்? அந்த பிள்ளைக்கு தாய் மேலே இருக்கிற பிரியம். நம்மளும் சின்ன சின்னதாக ஏசப்பாட்ட ஊழியம் செய்யலாம், செய்கிற ஊழியங்கள் சின்ன சின்னதாக இருக்கலாம். என்ன செஞ்சாலும் ஏசப்பாட்ட கேட்பேன், ஏசப்பா இன்னைக்கு காலையிலேருந்து நான் செஞ்ச காரியம் உங்களுக்கு பிடிச்சி, நான் உங்களோட நான் பேச நிறைய மிஸ் பண்ணிட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு நண்பனை போல பேசுகிற ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் வழி நடத்துவார். நம்ம அவர்கிட்ட பேசணும்னா ஆண்டவர் நம்ம கிட்ட நிச்சயமாய் பேசுவார். என்ன நான் சொன்ன அந்த நாட்களில் இப்போ இருக்கிறத போல யூடியூப்ல நிறைய சேனல்ல எந்த செய்தியெல்லாம் கேட்க முடியாது. 20 வருஷத்துக்கு மேல இப்போ இருக்கிறது போல புத்தகங்களும் இருக்காது. டிவி சேனல்ல காலையில் 6லேருந்து 7:30 வரைக்கும் ஒரு சிலர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் எந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சியும் நமக்கு இருக்காது. நாங்கள் சர்ச்சுக்கு போனோம்னா சண்டே ஒரு நாள் தான் போக முடியும். எந்த ஸ்பெஷல் மீட்டிங்க்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அப்போ எனக்கு பதில் என்ன அப்படின்னு சொன்னால் என் பைபிள் தான். அந்த ஒரு ஷெல்ஃபில் அந்த பைபிளை வச்சுருப்பேன், அது பக்கத்தில் ஒரு சோஃபா இருக்கும். ஏதாவது ஒரு காரிய கவலையாக இருந்துச்சுன்னா வேகமாக ஓடி வந்து இப்போ என்ன சொல்கிறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி பைபிளை திறப்பேன். என் இருதயத்தில் கேள்வி இருக்கும், அதுக்கு அப்படியே பதில் இருக்கும். ஒவ்வொரு முறையும் எப்போ எல்லாம் ஆதங்கத்தோடு பைபிளை திறந்தாலும் பதில் இருக்கும், வேதனையோடு நான் இருந்தாலும் பதில் இருக்கும், ஆறுதலற்ற கண்ணீரோடு இருந்தாலும் அதில் பதில் இருக்கும். என்ன உண்மையாகவே இது ஜீவனுள்ள வார்த்தை என்பதை இளம் வயதில் நம்ம ருசி பார்த்துட்டோன்னு சொன்னால் இந்த வார்த்தையை குறித்த சந்தேகங்கள் எத்தனை வந்தாலும் அது நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அதுக்காக பரவாயில்லையே, ஈஸியாக இருக்கே, இப்போ சாட்டுக்கு ஒரு செல்ஃபில் வச்சு பக்கத்தில் ஒரு சேரை போட்டு வச்சிட வேண்டியதான். ஓடி ஓடி போய் என்ன சொல்கிறேன்னு இப்போது அது கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் நடக்கிறதுக்கு தெரியாத சின்ன பிள்ளையா இருந்தது போல தகப்பன் கையை பிடிச்சிட்டு பிள்ளையை நடத்தி கொண்டு போனது போல ஆண்டவர் வேத வசனம் என்கிற வார்த்தையினால நடத்தி கொண்டு போனார். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை தருவார். இந்த வாக்குத்தத்தெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் ஆண்டவரே. அவர் சொல்லுவார், மகளை நீ நினைக்கிறதுக்கு வேண்டுவதற்கு மேலான கிரியை செய்கிறவர், காஞ்சூரி மாதிரி இருக்கிற உன் வாழ்க்கையை மிருது செடியாக நான் மாற்றுவேன். இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் நடக்குமா ஆண்டவரே? ஆனால் விசுவாசிச்ச ஆண்டவரே இந்த வசனத்தின் மேலே கண்ணீரினால் நான் அடையாளம் விடுகிறேன். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களின் மேலே கண்ணீரினால் அடையாளம் விட ஆண்டவர் உதவி செஞ்சார். வாழ்க்கையின் நெருக்கங்கள் நிறைய இருந்துச்சு, பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு, தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீரென்று என்னுடைய அப்பாவும் இறந்து போனாங்க. என்னுடைய திருமணத்துக்கு முன்பதாக எல்லாமே இருட்டானதை போல ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு சொன்னேன், ஏசப்பா நான் உலகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பட 50% மட்டும்தான் நான் உங்களை நம்பிட்டு மீதி 50% எங்கள் அப்பா மேலே நம்பிக்கை வச்சுட்டேன். இன்னைக்கு 100% உண்மை நம்புறேன்னு ஆண்டோடைய கருத்தில் 100% அவருடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுத்தனும். அன்றைய நாளிலிருந்து அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் நடத்தி வருகிறார். ஏனோக்கை போல ஒரு சஞ்சரிக்கிற வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எங்க பலத்தினாலும் அல்ல ஆண்டவரே, எங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல, எங்கள் தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்ற வேத வசனத்தின்படி வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களால் முடியுமப்பா. நீர் நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி முடிக்க எங்களால் முடியும் ஆண்டவரே. ஏனென்றால் பலப்படுத்துகிற ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவீராக, சோர்வுகள் நீங்க பண்ணுவீராக, தேவ பலன் அவர்களை மூடட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். தேவன் அப்படியே செய்துவிட்டபடினால் ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும்
பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெய்லி நம்ம தமிழ் சாங் படிக்கிறோம்ல, இன்றைக்கி தெலுங்குலேருந்து ஒரு சாங் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிட்டுக்குருவி நீ ஏன் கீச்சு கீச்சுன்னு சொல்லி கத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுகிட்ட கேட்குறோம். அது சொல்லுது, நான் ஏசப்பாவை பாடுறேன்னு சொல்லுது. செகண்ட் சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அது சொல்லுது, நானும் ஏசப்பாவை பாடுறேன் அப்படின்னு சொல்லுது. மூணாவது சின்ன சின்ன பூனைக்குட்டி நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது சொல்லுது, நானும் ஏசப்பாவை பாடுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? ஏசப்பாவை பாடணும் அப்படின்றத வச்சு தான் இந்த சாங்கு நாங்கள் பாடுறோம். நீங்கள் கேளுங்க. சின்ன சின்ன பிச்சுக்க பிள்ளை ఏమి చెప్పుతున్నావు, కియా 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 అని ఏమి చెప్పుతున్నావు, యేసురాజు కీర్తి నేను పాడెదను, కియా 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 అని పాడెదను, చిన్న చిన్న మేక పిల్ల ఏమి చెప్పుతున్నావు, అని ఏమి చెప్పుతున్నావు, యేసురాజు కీర్తి నేను పాడెదను, అని పాడెదను, చిన్న చిన్న పిల్లి పిల్ల ఏమి చెప్పుతున్నావు, మియావ్ 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 అని ఏమి చెప్పుతున్నావు, యేసురాజు కీర్తి నేను పాడెదను, మియావ్ 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 అని పాడెదను. చిన్ని చిన్ని పిచ్చుక పిల్ల ఏమి చెప్పుతున్నావు, కియా 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 అని ఏమి చెప్పుతున్నావు, యేసురాజు కీర్తి నేను పాడెదను, కియా 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 అని పాడెదను, చిన్న చిన్న మేక పిల్ల ఏమి చెప్పుతున్నావు, అని ఏమి చెప్పుతున్నావు, యేసురాజు కీర్తి నేను పాడెదను, అని పాడెదను, చిన్ని చిన్ని పిల్లి పిల్ల ఏమి చెప్పుతున్నావు, మియావ్ 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 అని ఏమి చెప్పుతున్నావు, యేసురాజు కీర్తి నేను పాడెదను, మియావ్ 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 అని పాడెదను. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க பங்காளர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் கிருபையினாலே 27 வருடங்களாக இந்த ஊழியத்தை கிரமமாக செய்வதற்கு ஆண்டவர்கள் கிருபை கொடுத்தார். 800 மிஷனரிகள் இருக்கிறார்கள். பயிற்சியில் அநேக மிஷனரிகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வட மாநிலத்தில் ஆந்திரா, ஒரிசா, குஜராத், சத்தீஸ்கர் என்று இந்த ஊழியத்தின் எல்லைகள் விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். கடவுளுக்கு சித்தமானால் அடுத்த 3 வருடத்தில் வட மாநிலத்தில் மத்தியில் 500 மிஷனரிகளை எழுப்பி அவர்களை பயிற்றுவிச்சு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய இலக்கை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, தமிழ்நாட்டில் 310 தாலுக்காக்கள் இருக்குது. இந்த 310 தாலுக்கால தேவரால் குழுக்களை எழுப்ப சொல்லி இருக்கிறார். அமேன். அல்லேலூயா. ஒரு தாலுக்காவில் 2 தேபோராட்கள் தேவை. தேபோராட்கள் தாயா எழும்புனா தான் கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேபோரால் எழும்பலையா கிராமங்கள் பாழாய் போயிடும். உங்கள் பகுதிகளில் குடும்ப பெண்களாக இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளில் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு ஒரு 10 மணிக்கு ஃப்ரீ ஆவீங்களா? நாங்கள் எங்களுடைய
ஊழியத்திற்கண்டு ஒரு சின்ன ஒரு ஜெப வீட்டை வாடகைக்கு ஆயத்தப்படுத்தலாம் என்று நினைக்கிறோம். ஒருவேளை உங்கள் தாலுக்காக்களில் ஊழியத்திற்கென்று எங்களுடைய வீடை கொடுக்க ஆசைப்படுகிறோம் என்று சொல்வீர்களானால் நீங்கள் கொடுக்கலாம். அந்த வீட்டை நாங்கள் எப்படி பயன்படுத்துவோம்? நாங்கள் ஆண்டவர் கொடுக்குற 2 தெபோராள்களை ஒவ்வொரு நாள் 10 மணிக்கு அந்த வீட்டிற்கு வரணும், அந்த ஜெப வீட்டிற்கு வரணும். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எழுப்புதலுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபித்து முடிச்சுட்டு அவர்கள் கிராமங்களுக்கு ஊழியம் செய்யும்படி ஏதாயும் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட தெபோராள் குழு ஊழியத்தை எழுப்ப சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதில் ஒரு பெரிய ஒரு திட்டம் என்ன தெரியுமாங்க? கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக ஜெபத்திட்டம். ஆமென். அவங்க வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்களங்க, அவங்களுக்காக தான் இந்த ஜெபத்திட்டம். வாலிப பையங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்காக தான் இந்த ஜெபத்திட்டம். பாருங்க, ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? வாலிப பிள்ளைகளுக்கு தனி மேகசின் போட சொல்லுகிறார். அல்லேலூயா. கண்மணியை கேள் என்று மாதாந்திர இதழ். அது வாலிப பிள்ளைகளுக்கு தகுந்த ஆலோசனைகளை அந்த மேகசினில் வெளியிடுகிறோம். வாலிப பசங்களுக்கு யோசுவாவை கேள் என்கிற ஒரு தனி மேகசினை ஆண்டவர் வெளியிடும்படி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப தம்பிமார்களுக்காக ஆண்டவர் கொடுத்த ஜெபத்திட்டம் தான் கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக ஜெபத்திட்டம். உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க. உங்கள் ஜெபம் போதாது, இன்னும் அநேகர் ஜெபிக்கணும். இன்றைக்கு வாலிபர்களை தான் பிசாசு வஞ்சிக்கிறான், பாவத்தில் அடிமையாக்குறான், காதல் வயப்படுத்துகிறான், போதைகளுக்கு அடிமைப்படுத்துகிறான். அவங்களுக்கு நீங்களும் நானும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளோட எவ்வளவு நேரங்க இருப்போம்? ஒரு அரை மணி நேரம் இருப்போமா, 1 மணி நேரம் இருப்போமா, இல்லை 2 மணி நேரம் இருப்போமா? பிள்ளைகள் தனியாக உலகத்தில், ஸ்கூலில், காலேஜஸில் பல மணி நேரம் உங்களுடைய நண்பர்கள் கூட தான் இருக்கிறாங்க. அந்த நண்பர்கள்லாம் நல்லவங்களா? அவங்க மூலியமாக பொய் சொல்கிறது எப்படி, லவ் பண்ணுறது எப்படி, போதை மாத்திரைகளை எப்படி யூஸ் பண்ணுறது, இப்படி எல்லாம் அவர்கள் நண்பர்களுமாக கற்றுக்கொண்டு பிசாசு அவளை வஞ்சித்து விடுவான். இதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் தாங்க ஒரே வழி. அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் பேர்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு பாரம் கொடுத்தார். இதை கேட்கிற அருமையான பெற்றோர்களை, இந்த ஜெபத்திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணைங்க. அல்லேலூயா. நானும் என் ஊழியக்காரர்களும் ஜெபக்குழுக்களும் உங்கள் பிள்ளைகள் பேர் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். கடவுள் சித்தமானால் ஒரு பிறந்த நாள் அன்று விசேஷ ஜெப குறிப்புகளை சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த ஜெபத்திட்டத்தில் இணைங்க. இந்த ஜெபத்திட்டத்தில் இணைகிற உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வெளியிடுகிற மாதாந்திர இதழை, மேகசினை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது ஒருவேளை புஸ்தக வடிவிலோ உங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த ஜெபத்திட்டத்தில் இணைவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் பாரம் கொடுப்பாரானால் உங்கள் பிள்ளைகள் சார்பாக கிராமங்களில் இருக்கிற வாலிப தம்பிமார்கள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை அன்பை ருசி பார்ப்பதற்கென்று வருடத்திற்கு ஒரு 1000 ரூபாயோ அல்லது உங்களால் இயன்ற காணிக்கைகளோ நீங்கள் கொடுத்து நீங்கள் உதவலாம். அல்லேலூயா. நீங்கள் அப்படி உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கை வச்சு நாங்கள் என்ன செய்வோம்? அவங்களுக்கு இலவசமாக அந்த மேகசினை அனுப்பி வைப்போம். அவர்களை இப்படிப்பட்ட வாலிபர் முகாம்கள், நாங்கள் ஒழுங்கு செய்கிற வாலிபர்கள் பங்கு வருவதற்கு அந்த காணிக்கைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அவர்களுக்கு முழு வேதாங்கள் வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பேரிலே பொருதனையோடு கொடுக்கிற இந்த காணிக்கையை நாங்கள் பயன்படுத்துவதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிறோம். ஐயா, அம்மா, நீங்கள் வாங்கலை, கிறிஸ்தவ நண்பர்களே நீங்கள் வாங்கலை, நம்ம இணைந்து ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய கண்ணீரை துடைப்ப, அவரை கனப்படுத்துவோம். அல்லேலூயா. இதை குறித்து உங்களுக்கு எந்த ஆலோசனை வேணாலும் என்னோடு எங்களுடைய ஊழியக்காரர்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கு கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக இந்த ஜெபத்திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை நாளைய தலைவர்களாக, சாட்சிகளாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஆமென். எல்லாருக்கும் வணக்கம். நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அருமையான நேரத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன
என்னது இன்னும் என் தம்பியை காணோமே, வரேன்னு சொன்னா இன்னும் நேரம் ஆச்சு, நாளையே காணோம். ஒரு சில விஷயங்கள் அவன் நானும் பேச வேண்டியது இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அது வந்துருவா நினைக்கிறேன். அண்ணே 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 என்னடா இது? நீ வேற சும்மா இருக்கனே, அவன் அடிக்கிற வெயிலுக்கு எங்க போய் எனக்கே தெரியல. வெயில் அடிக்குதா? ஆமாண்ணே. தூக்கி போடு. இதானே நல்லா இருக்கேன் கொத்துறதுக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அடிக்கிற வெயில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குண்ணே. ஆமாண்ணே, எங்க ஒளியுது எனக்கே தெரியலண்ணே. சரி, முக்கியமான மேட்டருக்கு வந்துருவோம். அண்ணே என்ன பண்றேனே? நம்ம இப்ப எந்த நாள்ல இருக்கோம் தெரியுமா? எந்த நாள்னு இது? இது பயங்கரமான வெயில் காலம். தம்பி சொல்லுங்கண்ணே. வெயில் காலத்துல நம்ம எங்க இருப்போம் சொல்லு? எங்க இருப்போம் வெயில் காலத்துல? அண்ணே குளத்துக்குள்ள குளிச்சுட்டு இருப்போம்ண்ணே. சூப்பர். வேற? ஆமா, வேற என்ன செஞ்சிருப்போம்? அண்ணே ஜூஸ் குடிப்போம். நம்மோட ஜூஸ் குடிச்சிட்டு ஓடி வந்தோமே. மோர் குடிப்போம்ண்ணே நாங்க. முக்கியமான விஷயத்த சொல்றா. என்ன சம்பந்தமா பேசிட்டு இருக்க? சம்மர்னா என்னடா உனக்கு என்னடா ஞாபகம் வருது? சீக்கிரம் சொல்றா. அங்க பாரு குட்டீஸ் எல்லாம் பாத்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சுல உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இல்லையானே. சம்மர்னா என்ன? சரி, ஒரு லெட்டர் சொல்லவா? ஒரு லெட்டரா? ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். வி 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 என்னது? என்னடா? ஓ வி வி கோல்ட் என்னண்ணே? ஐயோ ஐயோ என்ன தம்பி நீ பாருங்க தம்பி, குட்டீஸ் என்ன அட்டுலியம் பண்றப்ப. அண்ணே எனக்கு தெரியலண்ணே, நீங்களே சொல்லுங்கண்ணே. ஏய் வீடா? டி அதுண்ணே வி. அதுக்கு இன்னொரு க்ளூ கொடுக்கவா? கொடுங்க பாப்போம். குட்டீஸ் எல்லாம் வந்து முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்க இந்த சம்மர் டயத்துல. சண்டே ஸ்கூலானே? நானே சொல்லிரட்டா? நீங்களே சொல்லுங்கண்ணே. விபிஎஸ்ரா? ஐயோ சார், மறந்தே போயிருச்சுனே. விபிஎஸ் தானே சார்? பாத்தீங்களா, ஞாபகப்படுத்தலாம்ல நீங்க. சாரிடா தம்பி, நான் என்ன சொல்றேன்னு ஒரு க்ளூ கொடுத்தேன், நீ என்ன கண்டுபிடிக்கல. அப்படியே சரி பேசிரோமா? சரி பேசிரோம். விபிஎஸ் சரிண்ணே. அப்படியே கிராம மிஷனரி இயக்கத்துல விபிஎஸ்கான ட்ரைனிங் ப்ரோகிராம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா. அப்படியா? ஆமா, அதோட டேட் பக்கத்துல வந்துருச்சு. பக்கத்துல வந்துருச்சா? ஆமா. அது நம்ம ஊர்லயா? நம்ம ஊர்ல புள்ளலக்கோட்டை இல்லையா? விருதுநகர் மாவட்டத்துல புள்ளலக்கோட்டையில நடக்க போகுது. அப்படியானே? அண்ணே எந்த தேதினே? டேட் குறிச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க குறிச்சுக்கோங்க, நீங்க வந்துருங்க மறந்துடாம. இத பாத்துட்டு இருக்க நீங்க யாருனாலும் சரி, சிறுவருடைய செய்யலாம், கிராமத்துல சண்டே கிளாஸ் நடத்துறவங்களா இருக்கலாம், சர்ச்சில் நடத்துறவங்களா இருக்கலாம், கிராமத்துல இருக்கிற ஆண்டவர் அறியாத பிள்ளைங்கள் மத்தியில நாங்க விபிஎஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுக்க போறோம். அப்படியானே? ஆமா. என்னைக்கு அது நடக்க போகுது தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்குனே? வர்ற 22ஆம் தேதி 4வது மாசம் நம்ம புள்ளலக்கோட்டை கெத்செமனே வளாகத்துல வச்சு, விருதுநகர் மாவட்டத்துல வச்சு இந்த மீட்டிங் நடக்க போகுது. பாத்துட்டு ஆமா, இதை பாத்துட்டு இருக்க நீங்க யாருனாலும் கண்டிப்பா நீங்க வரலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். என்ன தெரியுமா? நீங்க படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, நீங்க பெரிய மேதாவியா இருக்கணும் அவசியம் இல்லை. ஏசாமியை பத்தி கிராமத்துல உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு சின்ன பாரம் இருந்தா போதும், நீங்க கண்டிப்பா அந்த ட்ரைனிங் கலந்துக்கலாம். எப்படி சின்ன பிள்ளைங்களை சந்திக்கணும், எப்படி மேஜிக் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எப்படி பப்பட் ஷோ செய்யணும், எப்படி நாடகம் நடிக்கணும், எல்லாமே நாங்க இங்க இருக்க அக்கா மாதிரி அண்ணன் மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? வா அண்ணே, சூப்பர்ண்ணே. எல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களாண்ணே? கண்டிப்பாண்ணே, நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இதை பார்த்துட்டு இருக்க நீங்க யாரெல்லாம் கண்டிப்பா எங்களோட நேரம் நீங்க கலந்துக்கலாம். சரிண்ணே. நீங்க தேதியெல்லாம் சொன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க, எல்லா நிகழ்ச்சியும் சொன்னீங்க. ஆனா கிளம்ப சொல்லவே இல்லை, தேதி நேரத்தை சொல்லவே இல்லை. நீங்க ஜான் புரிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அக்கா நீ குளிச்சிட்டீங்களாக்கா? அண்ணே நீ குளிச்சிட்டீங்களாண்ணே? அண்ணே முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு. மறுபடியும் சொல்லட்டா? ஆமாண்ணே. ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு நமக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. வா சூப்பர் அண்ணே, அடிச்சு வந்துங்கண்ணே. கண்டிப்பா எல்லாம் வந்துருவாங்கண்ணே. நம்ம ரொம்ப எப்ப ஆயத்தத்தோட இருப்போம், எல்லாம் போறாங்க. நம்ம சேர்ந்து கிராமத்துல விபிஎஸ். சூப்பர்ண்ணே. ஓகே தம்பி. சரிண்ணே, ஓகேண்ணே, பாய்ண்ணே, போயிட்டு வரேண்ணே. ஆமா சரிண்ணே. யாருண்ணே? அண்ணே நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களா? நான் கவனிச்சிட்டு தானே இருந்தேன். விபிஎஸ் ட்ரைனிங் டேட் எல்லாம் நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது, சந்தோஷம் தான். சரி தம்பி. ஆனா நான் கிராமத்துல இருக்கேனே, நான் கிராமத்துல இருந்து இந்த ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணி அதுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கெல்லாம் எவ்வளவுனே செலவாகும், அதுக்கு என்னென்ன பண்றது நானே? ஸோ அண்ணே எல்லாம் சொன்னீங்களாண்ணே, இதை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா? சொல்லுங்கண்ணே. சரிங்க தம்பி, இவருக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். கண்டிப்பாண்ணே. தம்பி பிகினர் ஜூனியர் 2 பிரிவா நாங்க புக் வெளியிடுறோம். அதனால அது கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப கிராமத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க சிலபஸ் போட்டுருவோம். அதனால கண்டிப்பா உங்களுக்கும் நீங்க செய்யற ஊழியத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட நிறைய படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்க, அவங்களால அதை அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த புக்லாம் வாங்க முடியாதுண்ணே. அதுக்கு நாங்கள் என்ன பண்றது?
நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலையே படாதீங்க. எங்களுடைய ஒரே ஒரு பாரம் என்னன்னா, கிராமத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு ஆண்டோடைய அன்பு போய் சேரணும். அதனால பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. சரி. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காணிக்க மட்டும் நீங்க கொடுத்து அந்த புக்கை கலெக்ட் பண்ணிட்டு போனா ஓகே. ஓகே நானே, இப்போ ஒரு நாள் தான் ட்ரைனிங் வச்சிருக்கோம். அந்த ஒரு நாள்ல வந்து நாங்க எல்லா பாட்டும் ஒரே நாள்ல கத்துக்கலாமாண்ணே? அதுக்கு தான் நான் உங்களுக்கு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்கண்ணே, என்னென்ன புத்தம்புது பாடல்கள் தலைப்புல பாட்டு வெளியே வந்திருக்கு. ஒவ்வொரு நாளுக்குரிய பாட்டு யூடியூப்ல ஆக்ஷனோட வெளியே வந்துடும். ஓ சூப்பர்ண்ணே. என்ன சேனல்ல வரும்? நம்ம வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட்ங்கிற சேனல்ல நீங்க அதை பார்க்கலாம். ஆக்ஷனோட சூப்பர் சாங் அது வெளியே வரும். நீங்க பார்த்தே நீங்க கத்துக்கலாம். ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷம். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வாங்க, நம்மளும் சேர்ந்து கிராமத்துல விபிஎஸ் எடுக்க போறோம். நம்ம சேர்ந்து இயேசுவோடைய அன்பை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் உருவானது இந்த சிறுவர் ஊழியத்துல. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு சின்ன பாரம் இருக்குமானா நீங்க எங்க கூட வந்து கலந்துக்கோங்க. நம்ம இந்த மே மாதம் ஒரு பிரயோஜனமுள்ள மாதமாக நம்ம அதை கழிப்போம். ஒருவேளை படிச்சுட்டு இருக்க காலேஜ் பிள்ளைங்களா இருக்கலாம், ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸாக இருக்கலாம். உங்களால் முடிந்த ஒரு 5 கிராமத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைங்களை சந்திப்பீங்கன்னா நாளைக்கு அவங்க ஒரு பெரிய தேசத்தில் ஒரு தலைவர்களாக, ஊழியர்களாக, மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக நம்ம கண்ணு முன்னாடியே வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இணைந்து செய்வோம், ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவோம். பாய் பாய். கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் சிறுவர் முகாம் ஈரோடு மொடக்குறிச்சியில் 27/4/2024 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ரங்கநாயகி திருமண மண்டபம், முத்துக்கவுண்டன் பாளையம், முத்தூர் மெயின் ரோட். நடத்துபவர்கள் நியமம் குழுவினர்கள். உங்களுக்காக இனிமையான பாடல்கள், சாட்சிகள், நாடகங்கள், பப்பட் நிகழ்ச்சி, உயிர்ப்பிக்கும் கதைகள். தொடர்புக்கு 9698683659 75022122. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளே கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.